தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிற சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பெரியார் என்று பெயர் சூட்டிய பெண்களை இழிவுபடுத்தி சீமான் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு எந்தவித ஆதாரமற்றது. அவர் சொன்ன அந்த கீழ்த்தரமான செய்தியை பெரியாரின் மீது பெரியார் சொன்னதாக சொல்லி பரப்பி வருகிறார். அந்த செய்திக்கு சீமான் ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் இல்லாத பேச்சை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். பெரியார் என்ற அவருக்கு அந்த பெயரை சூட்டியதே பெண்கள் மாநாட்டிலே 1938ஆம் ஆண்டு பெரியார் என்று பெயர் சூட்டினார்கள். காரணம், உலகம் முழுவதும் உள்ள பெண்ணிய உணர்வாளர்கள், போராளிகள், பெண்ணிய தத்துவவாதிகள் யாரும் சொல்லாத உச்ச நிலைக்கு போய் பெரியார் பெண் விடுதலைக்காக, பெண் உரிமைக்காக பேசியிருக்கிறார், போராடி இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெரியாரை பெண்களையும் இழிவுபடுத்துகிற வகையில் பேசியிருக்கிறார். இது கடந்த காலங்களில் சங்கிகள் செய்து கொண்டிருந்த பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை நம்பி இவர் பேசி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வசமாக சிக்கியிருக்கிறார். சங்கிகள் தான் இப்படி ஒரு தவறான பிரச்சாரம் செய்து வந்தார்கள். எங்களிடத்தில் ஆதாரம் இருக்கின்றது. சங்கிகள் கடந்த காலங்களில் இதே கருத்தை பேசினார்கள். அந்த கருத்தை பேசுகின்ற போது விடுதலை 11/5/1953 இதில் பெரியார் சொல்லியிருக்கிறார் என்று சங்கிகள் எடுத்து போட்டார்கள். ஆனால் அந்த 11/5/1953 விடுதலை என் கைகளில் இருக்கின்றது. இந்த விடுதலை 4 பக்கம். இந்த 4 பக்கத்தில் இவர்கள் சொன்ன அந்த கொச்சையான செய்தி பெரியாரால் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படி அபாண்டமான பொய்யை சீமான் பரப்பி வருகின்றார். இப்படி ஏற்கனவே 1973ஆம் ஆண்டு துக்ளக் ஒரு தவறான செய்தியை பரப்பியது. என்னென்று சொன்னால், பெரியார் அடுத்தவன் பொண்டாட்டியை பெண்டாட சொல்கின்றார், அடுத்தவன் மனைவியை பெண்டாட சொல்கின்றார் என்று துக்ளக் ஒரு செய்தியை போட்டது. எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த உயர்நீதிமன்றத்தில் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார் அந்த செய்தியை போட்டதற்கு. அப்படி ஒரு நிலையை இப்போது இந்த சீமான் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தவறான செய்திகளை பரப்பி வருகின்ற சீமான் இப்போது இங்கே பாண்டிச்சேரியில இருப்பதை அறிகிறோம். பாண்டிச்சேரியிலும் எங்களுடைய பெரியார் திராவிடர்கள் தோழர்கள் அவர்கள் தங்கியிருக்கிற இடத்துல போய் கேட்டிருக்கின்றார்கள், செல்ல இருக்கின்றார்கள். எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம். ஆதாரம்